5000 ரூபாய் மாசம் இன்வெஸ்ட் பண்ணி 6 கோடியை நீங்க வந்து பெறலாம் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒருவேளை நீங்க நம்பலைன்னா அது எப்படி நீங்க பண்ணணும், எந்த வகையில் அது பாசிபிள் அப்படின்றத நான் இந்த வீடியோட கடைசியில ஸ்கிரீன் ரெக்கார்டிங்ல காமிக்க போறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம், வெல்கம் பேக் டு ஃப்ரீடம் தமிழ் சேனல். நான் உங்களோட சனாராம். நான் சொன்ன மாதிரி நீங்க 5000 மந்த்லி இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. சரி, எங்க இதை இன்வெஸ்ட் பண்ணணும்? டைரக்டா நம்ம டீடைல்டான விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம இதை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் SIPல இன்வெஸ்ட் பண்ண போறோம். சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு ஒருவேளை நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியலன்னா நான் சிம்பிளான வேர்ட்ஸ்ல இப்போ வந்து சொல்றேங்க. ஸோ பேசிக்லி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ என்னோட வீடு மதுரையில் இருக்கு. எனக்கு மதுரைக்கு போகணும், காரும் என்கிட்ட இருக்கு, ஆனா கார் ஓட்ட தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒரு டிரைவரை வாடகைக்கு எடுப்பேன், அது ரெண்டுக்கு எடுப்பேன். அதே தான் இங்க வந்து நடக்க போகுது. நம்ம என்ன பண்றோம்? இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. ஆனா எங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும், எவ்வளோ கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆனா எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன மாதிரியான அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணணும், என்ன ரிசர்ச் கண்டக்ட் பண்ணணும், எதுவுமே நமக்கு வந்து தெரியல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணிப்போம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்ட் பண்ற எல்லா காசையும், நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களே, எல்லாத்தையும் சேர்த்து ஃபண்ட் மேனேஜர் கையில கொடுத்துருவாங்க. ஸோ டிரைவர் நம்மளோட காரை, அதாவது என்னோட காரை மதுரை வரைக்கும் நல்லா ஓட்டிட்டு போயிட்டு என்ன சேஃபாக ட்ராப் பண்ணிடுவார். நான் ஜாலியாக என்னோட ரைடை என்ஜாய் பண்ணிட்டு போறேன். இந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? நமக்கு பதிலாக ரிசர்ச் எல்லாம் கண்டக்ட் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த ஃபண்ட்ஸை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. ஸோ பேசிக்கலி டிரைவர் என்ன பண்றாரு? நம்ம காரை ஓட்டிட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு கூட்டு போறாரு. ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவாரு? நம்மளோட காசை இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரிசர்ச்லாம் பண்ணி கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ டிரைவருக்கு நம்ம பே பண்ணணும் இல்லையா, காசு கொடுக்கணும் இல்லையா, அதே மாதிரி ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு கமிஷன் வந்து கொடுப்போம். இவ்வளோ தாங்க மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ பேசிக்கலி என்ன நடக்குது? நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. அதை பற்றின போதுமான அளவு நாலேஜ் இல்லாதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபண்ட் மேனேஜர் கிட்ட காசு போகுது. ஃபண்ட் மேனேஜர் போதுமான அளவு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணிட்டு நம்மளோட காசை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கக்கூடிய இடத்துல வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுறாரு. இங்க ரெண்டு இடத்துலையும் பார்த்தோம்னா டிரைவரையும் இப்போ நல்லா வண்டி ஓட்டுறாரு, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபண்ட் மேனேஜருக்கும் 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து காசை போட்டு நிம்மதியாக வந்து இருக்கலாம். ஸோ இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன நமக்கு புரிஞ்சிடுச்சு இல்லையா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டைப்ஸ் இருக்கான்னா இருக்குங்க. இப்போ 4 விஷயம் உங்களுக்கு நான் இப்போ சொல்றேன். ஒன்று பார்த்தோம்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், அடுத்தது டெட் மியூச்சுவல் ஃபண்ட், அடுத்தது டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட், இன்னொன்று பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? ஈக்விட்டினாலே ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ பேசிக்லி நம்ம இதை செலக்ட் பண்றதுனால ஃபண்ட் மேனேஜருக்கு இன்டைரக்டா ஒரு ஹிண்ட் கொடுக்குறோம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்து ரிஸ்க் எடுக்க முடியும், எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து வேணும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸோ ஈக்விட்டினா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம செலக்ட் பண்ணுறதுனால இன்டெரக்ட்லி சொல்லிட்டோம், நாங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடி, எங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வேணும், நீங்கள் இதை ஈக்விட்டிலே இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ ப்ரிடாமினென்ட்லி, அதாவது மோஸ்ட் ஆஃப் த மணி நம்ம வந்து போடுறது ஜாஸ்தியாக எங்கே இன்வெஸ்ட் செய்யப்படுதுன்னா ஈக்விட்டியில் வந்து இன்வெஸ்ட் செய்யப்படுது. ஸோ இதை வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன? டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இங்கே நம்ம ஃபண்ட் மேனேஜர் கிட்ட என்ன சொல்றோம்னா, இது செலக்ட் பண்ணுறதுனால என்னால் அந்த அளவு ரிஸ்க் வந்து எடுக்க முடியாது, அதனால நீங்க டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க, டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னா என்ன? கவர்மெண்ட் பாண்ட்ஸ் சொல்லலாம், செக்யூரிட்டிஸ் சொல்லலாம், டிபென்ச்சர்ஸ் சொல்லலாம், இந்த மாதிரி சொல்லிட்டே வந்து போகலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு வந்து ரிஸ்க் கம்மி, ரிட்டர்ன்ஸும் வந்து கம்மின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது என்ன சொன்னோம்? டாக்ஸ் சேவிங் மியூச்சுவல் ஃபண்ட். இதை நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களால டாக்ஸ் வந்து சேவ் பண்ண முடியும். இதுக்கான குறிப்பிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து இருக்கு, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு ஃபண்ட் மேனேஜர் அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? ஈக்விட்டி டெட் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தோம்ல. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டும் டெட் மியூச்சுவல் ஃபண்டையும் 50-50 போட்டு பேலன்ஸ் பண்றது தான் பேலன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ பேசிக்லி நம்ம செலக்ட் பண்றதை பொறுத்து ஃபண்ட் மேனேஜர் நம்மளோட காசை தகுந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவாரு. அதாவது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டா, டெட் மியூச்சுவல் ஃபண்டா, பேலன்ஸ்டா போடணுமா, இல்லைன்னா டாக்ஸ் சேவிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிப்பாரு. பட் யார் ஆக்சுவலி டிசைட் பண்றா? நம்ம தான் டிசைட் பண்றோம். நம்ம செலக்ட் பண்றதை வச்சு இன்டைரக்ட்லி ஃபண்ட் மேனேஜருக்கு நம்ம சொல்லிடுறோம், என்னால இவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எனக்கு இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் வேணும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் 3 டைப்ஸ்ங்க. அதாவது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ பேசிக்லி ஃபண்ட் மேனேஜர் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டை லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நாம அதை லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறது என்ன? இந்த கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2000 crore, அதாவது 2000 கோடிக்கு மேலே வந்து இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன வரும்? மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்னா என்ன? இந்த கம்பெனியோட, அந்த ஸ்பெசிஃபிக் கம்பெனியோட அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இன்டூ
கரண்ட் ப்ரைஸ், அதாவது ப்ரெசென்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒன் ஷேர் எவ்வளவோ அதை மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடியது தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2000 கோடிக்கும் மேலே இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம லார்ஜ் கேப் கம்பெனிஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸில் ஃபண்ட் மேனேஜர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா நம்ம போட்ட காசுல இருந்து அதை லார்ஜ் கேப் ஈக்விட்டி ஃபண்டுன்னு சொல்கிறோம். ஸோ பேசிக்கலி சொல்லணும்னா இந்த லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்றது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதாவது NSE BSEல இருக்கக்கூடிய டாப் 100 கம்பெனிஸ். அதை பற்றி தான் நாம் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது 2000 கோடிக்கு மேலே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வழி எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். நான் என்ன பண்ணுறேன், கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு லார்ஜ் கேப் கம்பெனிஸ் இன் இந்தியா டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்ததுக்கப்புறம் இந்த tradingview.com ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் கீழே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் லார்ஜ் கேப் கம்பெனிஸ் வரும். ரிலையன்ஸ் இருக்குது, டாடா கன்சல்டன்சி, HDFC பேங்க், இன்ஃபோசிஸ் லிமிடெட், ஹிந்துஸ்தான் யூனிலீவர், ICICI பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதானி லைஃப் இன்சூரன்ஸ், ITC, பஜாஜ், அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட், கொட்டாக் மஹேந்திரா, அதானி கிரீன் எனர்ஜி, இது எல்லாமே பார்த்தோன்னா லார்ஜ் கேப் கம்பெனிஸ். நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே போகலாம், உங்களுக்கு வந்து ஒரு லிஸ்ட்டே கிடைக்குங்க. ஸோ இப்போ நம்ம ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கீழே லார்ஜ் கேப் கீழே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு 2 வேஸ் வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா SIP அண்ட் லம்சம். அண்ட் இந்த மாதிரி லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நமக்கு லாங் ரனில் நிறையா ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ அந்த 2 டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னோம் இல்லையா, அதாவது வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ லம்சம்னா என்ன, பேர்லேயே வந்து இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குன்னா அந்த 1 லட்ச ரூபா டேரெக்டாக ஒன் ஷாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். ஃபண்ட் மேனேஜர் ரிசர்ச்லாம் பண்ணுறது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவார். இது லம்சம். இன்னொன்று SIP. SIP அப்படின்னு சொல்கிறப்போ நம்மள நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுறோம். நான் SIPயில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். SIP அப்படின்றது இஸ் வே ஆஃப் இன்வெஸ்டிங். மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். SIPனா என்ன, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், பேர்லேயே வந்து இருக்கு. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு வந்து சேலரி ஒரு 30,000 அசியூம் பண்ணிக்கலாம். எனக்கு 1ஆம் தேதி சேலரி கிடைக்குது. நான் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் டிசைட் பண்ணியாச்சு. எனக்கு ஒரு 25 வயசு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், 3ஆம் தேதியை என்னோட SIP டேட்டா செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எல்லா மாதமும் 3ஆம் தேதி நான் செலக்ட் பண்ண அந்த 5,000 ரூபா என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோ டெபிட் ஆகி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் ஆகிடும். இந்த SIP அப்படின்னு சொல்கிறப்போ நீங்கள் RDலையும் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், PPFலையும் இந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ SIP அப்படின்றது இது ஒரு வே ஆஃப் இன்வெஸ்டிங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் 5,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் 6 கோடி கிடைக்கும். எப்படி அப்படின்றத இப்போ வந்து பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்லி இங்கே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நிஃப்டி சென்செக்ஸ் அப்படின்றது லாஸ்ட் 40 இயர்ஸாக நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஆவரேஜாக பார்த்தோன்னா 14% ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கு 40 இயர்ஸாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வழி பண்ண போகிறோம். ஆனால் அது மூலிமா நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எப்படி நீங்கள் 5,000 ரூபா மாதம் இன்வெஸ்ட் பண்ணி 6 கோடி வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஸோ சிம்பிளான இந்த கால்குலேஷன் நம்ம பார்க்கலாம். SIP இன்வெஸ்ட்மெண்ட் கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு 5,000 மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டேன். எவ்வளோ வருஷத்துக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 40 வருஷம் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். 40 வருஷம் எழுதுனதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ பாருங்கள், 6 கோடி, கிட்டத்தட்ட 5.94 கோடி வந்து கிடைக்குது. நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது எவ்வளோ, 24 லட்சம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து எங்கிட்ட கேட்கலாம், 40 வருஷமாக சனா வேணாம் ஒரு 30 வருஷமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு. அந்த 30 வருஷம் நான் மாற்றி காமிக்கிறேன், எந்த அளவு அது குறையுது அப்படின்றத பாருங்களேன். கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட வந்துடுச்சு. இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். ஏன்னா வட்டிக்கு வட்டி இங்கே வந்து கிடைக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லாங் டென்யூர் வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நிறையா ப்ராஃபிட் வந்து கிடைக்கும்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அப்படியே நான் ஒன்று ஒன்றா குறைச்சி காமிக்கிறேன். 30 நான் 20 போடுறேன், இன்னும் குறைஞ்சிடுச்சு, 50 lakhs கிட்ட வந்துடுச்சு. இன்னும் அதை 10 இயர்ஸாக போடுறேன், 6 lakh இன்வெஸ்ட் பண்ணுறோம், 12 lakhs கிட்ட நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு சேலரி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 40 இயர்ஸில் கண்டிப்பாக சேலரி இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த SIP மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் 5,000 தான் மாதம். ஸோ மற்ற காசு, அதாவது மேபி இங்கே 30,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், 40,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கலாம், டைவர்சிஃபை பண்ணி வேறு இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 5,000 அப்படியே தான் வந்து இருக்க போது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது என்ன, இந்த 5,000 மேபி 10,000 நீங்கள் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ இந்த 5,000 மாற்றிட்டு 10,000 போட்டுருக்கேன். அதே 40 இயர்ஸ் வைக்கிறப்போ டோட்டல் இன்வெஸ்டட் எவ்வளோ, 48 லட்சம். நமக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளோ, கிட்டத்தட்ட 12 கோடி. அந்த 40 இயர்ஸை திரும்ப நான் வந்து 10 இயர்ஸாக ரெடியூஸ் பண்ணுறேன். 40லேருந்து 30 ஆக்குறேன். அது எவ்வளோ குறைஞ்சிச்சுன்னு பாருங்களேன்.
டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. கரெக்டாக திரும்ப பாருங்க, 40 இயர்ஸ் வைக்கிறப்போ 11.88 crores, 12 crores கிட்ட வருது. 30 இயர்ஸ் வச்சோம்னா 3.53 crores, அதாவது 4 crores கிட்ட போயிடுச்சு. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுங்க என்ன, நாம பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை யூஸ் பண்ணணும். ஸோ இன்னொரு தடவை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். 5000 நம்ம மந்த்லி இன்வெஸ்ட் பண்ணுறோம், 40 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி வேல்யூ எவ்வளவா இருக்கும், அதாவது நம்ம கையில் கிடைக்கக்கூடிய அந்த காசு நம்ம லிக்விடேட் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 6 கோடி. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்லேருந்து என்ன கற்றுக்கிட்டோம், பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கோட பவர் என்ன அப்படின்றத லிட்ரலி நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணுறீங்க, லார்ஜ் கேப் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. லார்ஜ் கேப் கம்பெனிஸில் லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் போதுமான அளவு ரிட்டர்ன்ஸ் இல்லை, ஜாஸ்தியான ரிட்டர்ன்ஸே கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ லாங் டேர்முக்கு பிளான் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எடுத்தது 12% தான். நிஃப்டி சென்செக்ஸ் நான் சொன்ன மாதிரி 40 இயர்ஸாக 14% கிட்ட ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இதுக்கும் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்களுக்கு அந்த காசு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னா, ஏன்னா 40 இயர்ஸ் உங்களுக்கு இப்போ 20 இயர்ஸ்னா அப்போ உங்களுக்கு 60 வயசு ஆகிடும். ஆனால் உங்களுக்கு கல்யாணம் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யோசிச்சு பாருங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா படிக்க வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ ஒரு 6 crores இல்லை 12 crores உங்கள் கையில் கிடைக்குதுன்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக அது இருக்கும். ஸோ மேபி நம்ம வாழாத அந்த ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப்பை நம்மளோட குழந்தைங்களை வாழ வைக்க முடியும். கரெக்டு தானே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமில் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரீடம் ஆப் உங்களோட ஃபோனில் கண்டிப்பாக இருக்கணும். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனல் ஃபினான்ஸ் ஆகட்டும், ஃபார்மிங் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், நம்மக்கிட்ட 900+ கோர்சஸ் இருக்குது. எக்கச்சக்கமான மென்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் 1 by 1 எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி கற்றுக்கணுமா, ஸ்டாக் மார்க்கெட் பற்றி கற்றுக்கணுமா, பர்சனல் ஃபினான்ஸ் கீழே இருக்குது, அது மட்டும் தானா? இல்லை, எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுமா, அவ்வளோ பிஸ்னஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அத்தனை பேரும் அந்த பிஸ்னஸில் அவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இப்போ இருக்காங்க. ஸோ அவங்களோட லைஃப் ஜேர்னி நம்ம பார்க்க போகிறோம். ஃபார்மிங்கும் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன பண்ணணும், மென்டர்ஸ் சொல்லிக் கொடுக்குறத கற்றுட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். உங்களோட லைஃப்பை உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி மாற்றுங்கன்னு சொல்லி நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் திரும்ப பார்க்கலாம். மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.